என் அன்பு மாணவர்களுக்கு வணக்கம். இது உங்கள் சரவணகுமார் சார். இன்னைக்கு கிளாஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஜென்ரல் டேர்மை எப்படி கண்டுபிடிக்கலாம்னு சொல்லி நம்ம பார்க்க போகிறோம். ஒரு எக்ஸ்பான்ஷன் கொடுத்துருக்குறாங்க, x² - 2/x ஹோல் பவர் 9 கொடுத்துருக்குறாங்க. இதுக்கு என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்கன்னா, ஜென்ரல் டேர்மை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. தமிழில் பொது உறுப்பை காண்கன்னு சொல்லி கேட்பாங்க. ஒரு எக்ஸ்பான்ஷன் கொடுத்துட்டு அதுக்கு ஜென்ரல் டேர்ம் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. சரி, எப்படி கண்டுபிடிக்கிறாங்கன்னு சொல்லி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கிவன் எழுதிக்கலாம். என்ன கிவன் கொடுத்துருக்காங்க, இந்த ப்ராக்கெட்டில் என்ன இருக்கோ அப்படியே தூக்கி எழுதுமா. x² - 2/x ஹோல் பவர் 9 எழுதிக்கங்க. ஈக்குவல் டு இது எழுதுனதுக்கப்புறம் இது ஒன்று ஞாபகம் வச்சுக்கணும். எந்த சம் கேட்டாலும் இப்படி தான் எழுதணும். X + a ஹோல் பவர் n. இதை நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். எப்படி X + a ஹோல் பவர் n. இப்போது இது ரெண்டையும் கம்பேர் பண்ணலாம். இங்கே பாருங்கள், Xக்கு பதிலாக என்ன வரும் அப்படிங்கிறது எழுதி பாக்ஸ் பண்ணிக்கலாம். அடுத்து Aக்கு பதிலாக என்ன வரும் இது பாக்ஸ் பண்ணிக்கலாம். அடுத்து Nக்கு பதிலாக என்ன வரும். இந்த மாதிரி இந்த 3 வேல்யூ நம்ம வேணும். அதுக்காக நான் இப்படி பாக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். இப்போது X இருக்கிற இடத்துல என்ன இருக்குது பாருங்கள். கம்பேர் பண்ணி பாருங்கள். இந்த X இருக்கா, அந்த இருக்கிற இடத்துல என்ன இருக்குது பாருங்கள், ஸ்மால் x² இருக்குங்களா. அப்போ நம்ம இங்கே எழுதும்போது X = ஸ்மால் x². புரியுதுங்களா. அடுத்து இந்த a இருக்கிற இடத்துல என்ன இருக்குது பாருங்கள். இந்த a இங்கே தானே இருக்குது. இந்த a இருக்கிற இடத்துல நம்மளுக்கு என்னமா இருக்குது, -2/x. பாருங்கள், X இருக்கிற இடத்துல x², a இருக்கிற இடத்துல என்ன இருக்குது, இந்த சிம்பிளோட சேர்த்து எடுக்கணும். a இருக்கிற இடத்துல என்ன இருக்குது, -2/x. ஓகேங்களா. அடுத்து இந்த n இருக்கிற இடத்துல என்ன இருக்குது பாருங்கள், n-க்கு பதிலாக 9. அவ்வளோதான் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு. புரிஞ்சுக்கலாம். இதுதான் எந்த சம் கேட்டாலும் இதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு. நம்ம கொடுத்தக்கூடிய இதை தூக்கி எழுதிட்டு X + a ஹோல் பவர் n நம்ம எழுதுகிறோம். X இருக்கிற இடத்துல x² இருக்குது, a இருக்கிற இடத்துல -2/x இருக்குது, n இருக்கிற இடத்துல 9 இருக்குது, எழுதிட்டோம். இப்போது ஸ்டெப் 1ல் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா, ஜென்ரல் டேர்ம் கண்டுபிடிக்கணும். டு ஃபைண்ட் ஜென்ரல் டேர்ம். இந்த வேடிங்ஸ் எல்லாம் எழுத தெரியலன்னா நோ ப்ராப்ளம், டைரெக்டாக நீங்கள் ஃபார்முலாவே எழுதிக்கலாம். ஜென்ரல் டேர்மோட நம்மளுக்கு ஃபார்முலா என்ன, ஆல்ரெடி நம்ம படிச்சிருக்கோம். ஜென்ரல் டேர்மோட ஃபார்முலா என்ன, T, டீன டேர்ம் TR + 1 = TR + 1 = NCR. NCR X பவர் n - r, அடுத்தோன்னா a பவர் r. இந்த ஒரு ஃபார்முலா தான் இந்த பைனாமியல் தியரம் ஃபுல்லாகவே இது வரும். அதனால் நல்லா படிச்சு வச்சுங்க. எப்படி TR + 1 = NCR X பவர் n - r a பவர் r. இப்போ இந்த ஃபார்முலாவுக்கு இந்த கண்டுபிடிச்சிருக்கோம் பார்த்தீங்களா, இந்த வேல்யூ எல்லாத்தையும் இந்த ஃபார்முலாவில் நம்ம கொடுக்கணும். சரிங்களா. இப்போ நம்ம என்ன பண்ணலான்னு பாருங்களேன். T R + 1 = n இருக்குங்களா. அப்போ n-க்கு பதிலாக நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் பாருங்கள். n இருக்கிற இடத்துல நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், n-க்கு பதிலாக இருக்குது 9. அப்போ 9 இந்த CRங்கிறது அப்படி எழுதிக்கணும். அடுத்து ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணி X இருக்கிறது நம்மளுக்கு என்ன இருக்குது பாருங்கள். X இருக்கிறது நம்ம என்ன இருக்குது, ஸ்மால் x². அப்போ ஸ்மால் x². இந்த n-க்கு பதில் என்ன கொடுக்கலாம், 9 - r-க்கு RA தான். அடுத்து என்ன இருக்குது, A இருக்கிற இடத்துல என்ன இருக்குது, -2/x ஹோல் பவர் r. அதாவது இதில் என்ன பண்ணியிருக்கோம்னா, ஃபார்முலா எழுதியிருக்கோம். ஃபார்முலா எழுதுனதுக்கப்புறம் இந்த வேல்யூவில் X, A, Nங்கிற வேல்யூவில் இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டிட் பண்ணியிருக்கோம். சரியாம்மா. அப்போ எந்த சம்மு கேட்டாலும் இந்த ஸ்டெப்பெல்லாம் காமனான ஸ்டெப்பு. ஜென்ரல் டேர்மை நல்லா தரவு பண்ணி படிச்சுங்க. இதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுறேன்னா, இங்கே பாருங்கள், இந்த TR + 1 நான் அப்படியே வச்சுக்கிறேன். லெஃப்ட் ஹேண்ட் சைடை ஒன்றுமே பண்ண வேண்டாம். இந்த 9CR இதையும் நம்ம என்னென்னா ஒன்றுமே பண்ண வேண்டாம். அடுத்து இதை நல்லா கவனிங்க. நம்ம ப்ராக்கெட்டுக்குள்ளே எப்பயுமே இங்கே எழுதி காமிச்சிருப்பாருங்க. இந்த ப்ராக்கெட்டுக்குள்ளே நமக்கு எப்பயுமே வெரி எக்ஸ் தான் வேணும். இந்த ப்ராக்கெட்டுக்குள்ளே வெரி எக்ஸ் தான் வேணும். அந்த எக்ஸுக்கு மேலே இருக்கக்கூடிய பவரை எல்லாமே வெளியே கொண்டு போயிடணும். அப்போ வெளியே கொண்டு போகும்போது என்ன ஆகும்னா, இங்கே பாருங்கள், இந்த பவரை வெளியே கொண்டு போகலாமா. அப்போ இங்கே என்ன இருக்குது, 2, இங்கே என்ன இருக்குது 9. அப்போ 9 × 2 மல்டிப்ளை ஆகும். சரிங்களா, பெருக்கணும். அப்போ என்ன, இங்கே என்ன ஆல்ரெடி 2 இருக்குது, இங்கே என்ன 9 இருக்கா, 2 × 9 போடுங்க, என்ன வருது 18. அப்போ அந்த 18 இங்கே வந்துடும். புரியுதாமா. 2ஆல் மல்டி பண்ணும்போது நம்மளுக்கு என்ன வரும், 18 வந்துடுமா. அடுத்து நிறைய குழந்தைங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இது 18 - rன்னு போட்டு தப்பு பண்ணிவிடுவாங்க. நல்லா புரிஞ்சுக்கங்க. இந்த 2 ரெண்டுக்குமே காமன். அப்போ 2 × 9 18. அப்போ 2 × -r நம்மளுக்கு என்ன வரும், -2r. இந்த -2r எப்படி வந்தது, 9 2 பெருக்கணும், 9 2s are 18 -2 × r 2r. இங்கே மைனஸ் இருக்கால -2r. அடுத்து நம்ம இதை என்ன பண்ணணும்னா, இங்கே இருக்கிறத இங்கே பாருங்கள், -2/x ஹோல் பவர் r. நியூமரேட்டரை தனியாக பிரிக்கணும், டினாமினேட்டரை தனியாக பிரிக்கணும். தமிழில் தொகுதியை தனியாக பிரிக்கணும், பகுதியை தனியாக பிரிக்கணும். அப்படி பிரிக்கலாமா. அப்படி பிரிக்கும்போது நம்மளுக்கு என்ன வரும், -2 பவர் r வரும். கீழே நம்மளுக்கு என்ன வரும் பாருங்கள்,
எக்ஸ் டு த பவர் ஆர் வருமா? இங்கே பாருங்கள், இந்த ஆர் வந்து ரெண்டுக்கு காமன், -2 பவர் ஆர் எக்ஸ் பவர் ஆர் பிரிச்சாச்சா? இப்போ பிரித்ததுக்கப்புறம் நம்மளுடைய எய்ம் என்னென்னா, அதாவது நல்லா கவனிச்சுங்க, ஒரே ஒரு ஹிண்ட் என்னென்னா, இந்த ப்ராக்கெட்டுக்குள்ளே எப்பயுமே எக்ஸ் வரணும், அவ்வளோதான். ப்ராக்கெட்டுக்குள்ளே எக்ஸ் வரணும், இதுதான் வந்து கான்செப்ட். இது தெரிஞ்சால் போதும். இப்போ நம்ம செக் பண்ணி பார்க்குறோம், 9CR இது பிரச்சனை இல்லை. இந்த ப்ராக்கெட்டுக்குள்ளே பாருங்கள் எக்ஸ் தான் இருக்குது, வெளியே தான் பவர் இருக்குது. அப்படி ஈஸியாக வச்சுக்கலாம். -2 பவரா, ப்ராக்கெட்டுக்குள்ளே எக்ஸ் தான் இருக்குது, வெளியே பவர் இருக்குது. இந்த மாதிரி இருந்ததுன்னா எக்ஸ் டேர்ம்ஸை மட்டும் நம்ம என்னென்னா பாக்ஸ் பண்ணி வச்சுக்கோணுங்க. பாருங்கள், இந்த எக்ஸுன்னு வந்ததில்ல, இதை மட்டும் நம்ம பாக்ஸ் பண்ணி வச்சுக்கணும். இப்படி பாக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ என்ன பண்ணலாம், TR+1 = 9CR அதை அப்படியே வச்சுக்கலாம். இது நல்லா கவனிங்க ஸ்டூடெண்ட்ஸ், லிசன் வெரி கேர்ஃபுல்லி. நான் என்ன சொல்கிறேன் நல்லா கவனிங்க. இந்த எக்ஸ் பவர் 18 - 2R இருக்குது பார்த்தீங்களா, அதை அப்படியே எழுதிடுறேன். எக்ஸ் பவர் 18 - 2R எழுதிடுறேன். இங்கே பாருங்கள், பேஸ் பாருங்கள், இங்கேயும் எக்ஸ் இருக்குது, இங்கேயும் எக்ஸ் இருக்குது. அப்போ பேஸ் வந்து ஒரே மாதிரி இருந்ததுன்னா பவர் வந்து என்னென்னா ஈக்குவலாக இருக்கும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே +R இருக்குங்களா, இந்த +R மேலே போகும்போது எக்ஸ் டு த பவர் -R மாறும். நல்லா புரியுதாமா? அந்த எக்ஸ் டு த பவர் இங்கே ஒரு +R இருக்கா, இந்த ஆர் வந்து மேலே போகும்போது எக்ஸ் டு த பவர் என்ன இருக்கும், -R மாறும். அப்போ இங்கே எக்ஸ் இருக்குல்ல, 2 தடவை எழுதுறதுக்கு போல் ஒரு தடவை ஃபஸ்ட் இங்கே என்ன இருக்குது அதை எழுதிக்கிங்க, எக்ஸ் பவர் 18 - 2R. இந்த +R வந்து மேலே போகும்போது -R மாறும். சார் எங்கே சார் இங்கே இருக்கிற எக்ஸை காணன்னு கேட்காதீங்க. இந்த எக்ஸு தான் வந்து 2 இருக்குல்ல, அது பேஸ் வந்து காமன் எழுதிட்டேன். 18 - 2R அப்படியே எழுதியாச்சு. இந்த +R வந்து மேலே போகும்போது என்ன ஆயிடும், -R ஆயிடுச்சு. சேஞ்ச் த சைன். ப்ளஸ் இருந்தால் மைனஸ் போடுங்க, மைனஸ் இருந்தால் ப்ளஸ்ன்னு போடுங்க. நம்மளுக்கு ரிமைனிங் இருக்கிறது என்ன, -2 பவர் R. இப்போ நம்ம என்ன எழுதலாம், TR+1 = 9CR எக்ஸ் பவர் 18 இது பாருங்கள், இது -2R -R ரெண்டையும் ஆட் பண்ணால் நம்மளுக்கு என்ன வரும், -3R. ஆல்ரெடி -2R இருக்குது, இன்னொரு -R இருக்குது. ரெண்டையும் ஆட் பண்ணால் -3R. அது வந்து -2 பவர் R. அப்போ இதுதான் கொடுத்துக்கூடிய கிவன் ப்ராப்ளத்துக்கு உண்டான ஜென்ரல் டேர்ம். அப்போ எந்த ப்ராப்ளம் கேட்டாலுமே ஃபஸ்ட்டு ஸ்டெப் இப்படி தான் வரும். நம்மளுடைய எய்ம் என்னென்னா ப்ராக்கெட்டுக்குள்ளே எக்ஸ் மட்டும் இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.